அது ஒண்ணும் இல்ல. ஏய், என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மா தான் சார். இல்லையே, ஏதா பிரச்சனையா? என் தாய் குலமோ இல்ல என் சிஸ்டர்ஸோ ஏதாச்சும் சொன்னாங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏய், ஏதாச்சும் மறைக்கிறியா என்கிட்ட? நிஜமாவே எந்த சண்டையும் எந்த பிரச்சனையும் இல்ல. மனசுக்கு ஒரு மாதிரி கவலையா இருந்துச்சு. வெளியே உட்கார்ந்தா காத்தோட்டமா இருக்கும்னு தான் வந்து உட்கார்ந்துருக்கேன். சரி வா, உள்ள போலாம். வா. அப்படி என்ன அவ பெருசா கிழிச்சுட்டா? நானும் தெரிஞ்சுக்கலாம்ல, சொல்லுங்க. I warmly welcome all of you to this Ganesha Chaturthi celebration. Our company is rich in tradition and pride, is truly enlightened by your presence. May this auspicious day of the beginning of the success in our business journey together. I pray that the Almighty Lord Ganesha bless us with wisdom and prosperity. Once again, I proudly welcome you all sincerely. Thank you for attending this ceremony. இல்ல சார், சுந்தரவள்ளி அம்மா யார்கிட்ட வேணா தோற்கலாம், ஆனா என்கிட்ட தோற்க கூடாது சார். சூர்யா, ஏன்டா அப்படி பண்ண? இவ்வளவு நேரம் இதான் நடந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியாதா? சில விஷயங்களை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. டாடி, உங்களுக்கு சொல்லாம இருக்கிறதெல்லாம் ஓகே டாடி, ஆனா எனக்கு இதை சொல்லிதான் ஆகணும் டாடி. அப்பதான் யார் யாருக்கு விட்டு கொடுத்தது, யார் யார்கிட்ட தோத்தாங்கன்னு சில பேருக்கு புரியும். டாடி, நீங்க சொன்ன மாதிரி இத வாய் வார்த்தையா சொல்லிருக்கலாம், ஆனா அப்படி சொன்னா இங்க ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் டாடி இத ப்ளே பண்ண. இத ஒண்ணும் நான் பர்பஸா பண்ணல டாடி. ஃபார்ச்சுனேட்லி நந்தினி சிசிடிவி கேமரா முன்னாடி நின்னு பேசிட்டு இருந்ததுனால இது கிடைச்சது. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யாரு ஜெயிச்சா யாரு விட்டு கொடுத்தான்னு. இப்பவும் புரியலன்னா யாரும் எதுவுமே பண்ண முடியாது. நான் இத காப்பி பண்ணதோ இங்க ப்ளே பண்ண போற விஷயமோ இது வரைக்குமே நந்தினிக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் இதுக்கும் நீங்க அவ மேலதான் கோவப்படுவீங்க. ஏன்னா உங்களால அவ்வளவுதான் யோசிக்க முடியும். ஆனா நந்தினியோட பாயிண்ட் ஆஃப் வியூல நினைச்சு பாருங்க. ஆபீஸ்ல அத்தனை பேர் முன்னாடி தான் படிச்ச இங்கிலீஷ கட கட கடன்னு பேசிருப்பா. அது நந்தினிக்கு பெருமை தான். இன்னும் சொல்ல போனா இத்தனை நாளா தன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற தாய் குலத்தை பழிவாங்க அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவ அத பண்ணவே இல்லை. தான் தோத்தாலும் பரவாயில்ல, தி கிரேட் சுந்தரவள்ளி தோத்துற கூடாது, மத்தவங்க முன்னாடி அவங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு அவ நினைச்சிருக்கா. அவ செஞ்சிருக்கிற தியாகத்துக்கு முன்னாடி நீங்களாம் அவ கால் தூசிக்கு சமம். ஏய், போதும் போதும். பேசிட்டியா? பேசி முடிச்சாச்சா? இப்பவும் சொல்றேன்டா, என் கால் தூசியா இருக்கிறதுக்கு கூட இவளுக்கு தகுதி இல்ல. நந்தினி, நான் சொல்லல, நீ என்ன செஞ்சாலும் இதுதான் கதி. நீ உயிரியே கொடுத்தாலும் சரி, என் அந்தஸ்துக்கு இந்த உயிர் மதிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பாரு நந்தினி, நீ பண்றதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா ஒரு தகுதியான ஆளுக்காக தான் அதை நீ செய்யணும். புரியுதா? இந்த மாதிரி எல்லாம் நீ விட்டு கொடுத்தன்னு வெச்சுக்கோ, உன்னை இழிச்ச வாயாக்கி போய்கிட்டே இருப்பாங்க. நல்லவளாயிரு, ரொம்ப நல்லவளெல்லாம் இருக்காத. புரியுதா? அம்மா,